செந்தில் பாலாஜி கைது. ஆளுநர் கொடுத்த கிரீன் சிக்னல், விஜய் அரசு அதிரடி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்துள்ள வேலைக்கு பணம் பெற்ற மோசடி வழக்கை எடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல தமிழக அரசின் பரிந்துரையின் பேரில் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அனுமதி வழங்கியுள்ளார். இது பற்றி நம் ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். கடந்த 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 4 வழக்குகளை பதிவு செய்தனர். இதனை அடிப்படையாக கொண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கடந்த 2023 அவரது இல்லத்தில் அதிரடி ரெய்டு நடத்தி இரவோடு இரவாக கைது செய்தது. இதனால் அமைச்சர் பதவியை இழந்த அவர் சுமார் 15 மாதங்கள் புழல் சிறையில் இருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தால் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பொது ஊழியராக இருந்த ஒருவரை விசாரித்து தண்டிக்க மாநில அரசின் அனுமதி அவசியம் என்ற உச்சநீதிமன்ற விதியின்படி அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. அவர் திமுகவில் இருந்ததால் முந்தைய ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த அனுமதியை வழங்காமல் தாமதப்படுத்தி வந்திருக்கு. தற்போது தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேக்கு ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் ஒப்புதலோடு தமிழக அரசு இந்த கோப்பினை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியுள்ளது. தற்போது ஆளுநரும் இதற்கு பச்சை கொடி காட்டியுள்ளதால் சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணை அனல் பறக்க தொடங்கியிருக்கு. ஏற்கனவே இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளதால் இந்த அனுமதியின் காரணமாக உடனடியாக அவர் மீண்டும் கைது செய்யப்பட வாய்ப்பு இல்லை என்றாலும் நீதிமன்ற விசாரணை தீவிரமடைந்து அவர் மீதான பிடி இறுகுவது கன்ஃபார்ம் என்பதால் தமிழக அரசியலில் இந்த விவகாரம் மாபெரும் புயலை கிளப்பியிருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.